போதைக்கனமே அத்தியாயம் 4. காலை 10 மணிக்கு எல்லாம் சாய் அகலிகாவை வரச் சொல்லியிருந்தான். அவர்களுடைய ஆடிஷன் திருமண மண்டபத்தில் நடைபெறுவதாக இருந்தது. மண்டபத்தின் பெயரை கேட்டபோது இவளுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அந்த மண்டபத்திற்கு இவள் ஏற்கனவே ஒரு முறை சென்றிருக்கிறாள். சற்று பெரிய மண்டபம்தான். அவ்வளவு பெரிய மண்டபத்தில் ஆடிஷன் நடக்கும் அளவிற்கு அப்படி என்ன பெரிய கூட்டம் வந்துவிடப் போகிறது, இப்படித்தான் நினைத்து இவள் புறப்பட்டது. ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது, அத்தனை பேர் அங்கே வந்து காத்திருந்தனர். சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வந்து காத்திருந்தனர். மேக்சிமம் அக்னிதேவ் படத்தில் வரும் அனைத்து கேரக்டர்களும் ஆடிஷன் வைத்தே தேர்வு செய்வதை வழக்கத்தில் வைத்திருந்தான். பெரும்பாலும் அவனுடைய படத்திற்கு புதுமுகங்களை மட்டுமே அறிமுகப்படுத்துவது. அதனால் வயது வரம்பு பாராமல் நிறைய பேர் வந்து காத்திருந்தனர். அதிலும் கதாநாயகிக்கு என்று வந்திருந்த கூட்டம் சற்று அதிகம்தான். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கே வந்து காத்திருந்தனர். அவர்களோடு இவளும் சென்று இணைந்து கொண்டாள். நேரம் நத்தையாகவெல்லாம் ஊறவில்லை, வேகமாகவே நகர்ந்தது. சுற்றி இருந்தவர்களை வேடிக்கை பார்த்தபடியே இவளது நேரம் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. இது புது வித அனுபவமாக இருந்தது. ஏற்கனவே வீட்டிலிருந்த டென்ஷனுக்கு இது ஒரு வடிகாலாக இருப்பது போல தோன்ற சற்று ரிலாக்ஸாகவே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாது. ஏற்கனவே ஓரளவிற்கு விசாரித்துதான் வந்திருந்தாள். அக்னிதேவ் இறுதியாக செலக்ட் செய்தால் மட்டுமே அவர்களால் அந்த படத்தில் நடிக்க முடியும். இதுதான் அவனுடைய ஆரம்பகட்ட நாட்களிலிருந்து இன்று வரையிலும் தொடர்ந்து வருவது. இப்போது மட்டும் மாற்றி விடுவானா என்று கேட்டால் அப்படி நிச்சயம் நடக்காது. இதுதான் அவனுடைய வெற்றிக்கான ஃபார்முலாவும் கூட. அதனால் யோசிக்காமல் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள் அகலிகா. அந்த பெரிய திருமண மண்டபத்தை பாதியாக மறைத்திருந்தனர். உட்புறமாக ஆடிஷன் நடந்து கொண்டிருக்க வெளியே இந்த பக்கத்தில் வரிசையாக அமர வைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொருவராக சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்தனர். 10 நிமிடம், 1/4 மணி நேரம். சிலர் போன உடனேயே திரும்பி வந்தனர். இப்படியாக உள்ளே செல்பவர்களையும் வெளியே வருபவர்களையும் மட்டுமே வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அகலிகா. சரியாக 11 மணி ஆனபோது சாயின் நம்பருக்கு அக்னிதேவ் அழைப்பு விடுத்திருந்தான். ஆடிஷன் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது சாய்? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஓரளவுக்காவது வந்திருக்கிறாங்களா? அதெல்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்குது சார். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. காலையிலேருந்து ஒரு வழியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபைனல் செலக்ட் பண்ண நீங்கள் வருவீங்க தானே? எல்லாத்தையுமே கேமராவில் ஷூட் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க? எஸ் சார். சாய் சொல்லுங்கள் சார். ஃபைனல் செலக்ட் பண்ணுற வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? எனக்கு என்னமோ இப்போவே அங்கே ஆடிஷனை கவனிக்கணும்னு தோணுது. அதனால் அங்கே நான் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அக்னிதேவ் சொன்னபோது முதல் முறையாக சற்று ஆச்சரியப்பட்டான் சாய். இத்தனை நாட்களாக இவனோடு தானே இருக்கிறான். இன்று வரையிலுமே எந்த ஆடிஷனிலுமே அவன் கலந்து கொண்டது கிடையாது. பெரும்பாலும் அவனுடைய உதவியாளர்கள் செலக்ட் செய்து கொடுப்பதுதான். படம் எடுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கும் வீடியோக்களை பார்த்து கடைசி நிமிடத்தில் செலக்ட் செய்வதுதான். முக்கிய கேரக்டர்களுக்கான சிலரை இவன் மனதில் பிரேம் செய்து வைத்திருக்க அதற்கு ஏற்றால் போல் இருப்பவர்கள் சிலரை மட்டுமே தேர்வு செய்வது. மற்றபடி மிச்ச கேரக்டர்களுக்கு எல்லாமே அவனுடைய உதவியாளர்கள் தான் பார்த்து கொள்வார்கள். அதிசயமாக வருகிறேன் என்று சொன்னது சற்றே ஆச்சரியப்படுத்தினாலும் முகம் மலர வரவேற்றான். கிளம்பி வாங்க சார், இங்கே ஆடிஷன் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்குது. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட்டாக இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்தால் இன்னமும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடியும். ஓகே, அதற்காகத்தான் வர்ற வரைக்கும் எதையும் நிறுத்தி வைக்க வேண்டாம். வழக்கம் போலவே வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கட்டும். நான் வந்துடுறேன் என ஃபோனை வைத்தான். சொன்னது போலவே அரை மணி நேரத்தில் வந்து இவர்களோடு இணைந்து கொண்டான். அவன் வந்த பிறகு சாய்க்கு சற்று கலாட்டாவாகத்தான் நேரம் நகர்ந்தது. உதவி டைரக்டராக இருந்தவர்கள்தான் வந்தவர்களை ஆடிஷன் எடுத்தனர். அக்னிதேவ் வாயே திறக்கவில்லை. அவனுக்கு அருகில் சாய் நின்று இருந்தான். ஆனால் அக்னிதேவ் ஒவ்வொருவருடைய நடிப்பை பார்க்கும்போது சாயிடம் ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டிருந்த கமெண்ட் சாயை சிரிப்புக்கு உள்ளாக்கியது. அந்த அளவிற்கு ஒவ்வொருவரையும் ஏதாவது ஒரு வகையில் கிண்டல் செய்து கொண்டிருந்தான் அக்னிதேவ். இதுவும் கூட இன்று வரையிலும் அக்னிதேவிடம் கவனிக்காத ஒரு குணம் அது. சற்று ஆச்சரியமாக தோன்றினாலும் அவனோடு சேர்ந்து சாயும் கூட இயல்பாக கலாய்க்க ஆரம்பித்திருந்தான். 12 மணி போல சற்று நேரம் ஓய்வாக நேரம் ஒதுக்கினர். அங்கிருந்த அனைவருமே டீ, பிஸ்கட் என உணவாக வழங்கப்பட்டது. மதிய உணவிற்காக கூட அந்த மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்தான். விருப்பப்பட்டவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் என்பது போல. எப்படி சார், பொதுவாக ஆடிஷன் எல்லாம் கலந்துக்கிற பழக்கமே கிடையாது. இன்றைக்கு எப்படி அதிசயமாக இங்கே வந்திருக்கிறீங்க? சற்று ஆச்சரியமாகத்தான் கேட்டான் சாய்.
எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சாய். ஏதோ ஒரு உள்ளுணர்வு இன்றைக்கு இங்கே போ அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி தோணும்போது எதுக்காக அங்கே இருக்கணும்? அதுதான் அப்படியே புறப்பட்டு வந்துட்டேன். போங்க சார், எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் தான் என்று சொன்னபடி மறுபடியும் ஆடிஷனை துவங்கினர். 2 மணியை நெருங்கும்போது அகலிகாவை அழைத்தது. நேராக ஆடிஷன் நடக்கும் இடத்திற்கு சென்றால் வாசலிலேயே ஸ்க்ரீன் டெஸ்ட், மேக்கப் என வரிசையாக அமர்ந்திருந்தனர். லேசான ஒப்பனையோடு விளக்குகள் நிறைந்த இடத்திற்கு சென்று நின்றாள் அகலிகா. கேமராமேன் பார்வையை அகலியாவின் செலுத்தி கொண்டிருக்க, அதற்கு அடுத்ததாக இருந்த இன்னொரு வெளிநாட்டு கேமராவில் பார்வையை பதித்திருந்தான் அக்னிதேவ். கேமராவின் வழியே இவளை பாதம் தொடங்கி மெல்ல மெல்ல உயர்த்தி கொண்டு வந்து முகத்தில் நிலைநிறுத்தினான். கேமரா அவளை படம் எடுத்ததோ இல்லையோ, அக்னிதேவின் கண்கள் அவளை நன்றாகவே படம் எடுத்தது. முக அமைப்பு, உடல் அமைப்பு, உதடு, கண்கள் என அந்த நிமிடம் அவனுடைய மனதிற்கு தோன்றியது என்ன கண்ணுடா, என்ன பொண்ணுடா என்பதுதான். உடலில் ஒவ்வொரு அங்கங்களுமே அவனை வசீகரிக்க, பிரமையோடு கேமராவில் இருந்து பார்வையை நகர்த்த முடியாமல் திகைத்து நின்றிருந்தான். இந்த அனுபவம் இவனுக்கு புதியது. அக்னிதேவ் பெண்களை இன்று வரையிலும் அறியாதவன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய கண் அசைவிற்காக பெண்களின் கூட்டம் அவனுக்காக காத்திருந்தனர். ஏனோ அகலிகாவை விட்டு இங்குமங்கும் பார்வையை நகர்த்த முடியவில்லை. அந்த நேரத்தில் லேசாக அடித்த காற்று கூட அவளது கூந்தலோடு விளையாடி முகத்தின் முன்னால் பறந்ததை பார்த்தவன் யோசிக்காமல் நின்றிருந்த இடத்தை விட்டு இறங்கி அவளுக்கு அருகே வந்திருந்தான். முதலில் தனக்கு அருகில் வந்து நின்றவனை கவனித்தவளுக்கு பேச்சு எதுவும் வரவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக அவன் நின்றிருந்த கோலம்தான் அவளுடைய கண்களுக்கு முன்னால் வந்து சென்றது. இப்போதும் கூட லேசாக மதுவின் வாசனை இவளை தொட சற்று மனதிற்குள் எழுந்த கோபத்தோடு அவனை கவனித்தாள். சாய் அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடு என்று கூற, இதோ சார் ஒரு நிமிஷம் என்று சொன்னபடி வேகமாக ஸ்கிரிப்டோடு அவளுக்கு முன்னால் சென்று நின்றான். சாய் வேண்டாம், இங்கே வா என்று கூறியவன் நேராக அவளுக்கு முன்னால் சென்று, ஸ்கிரிப்டெல்லாம் இல்லை, சின்னதாக ஒரே ஒரு சீன், அதை மட்டும் நடித்து காட்டினா போதும். உனக்கு முன்னாடி உன்னோட காதலன் வந்து நிற்கிறான். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறான் உன்னை பார்க்கறதுக்காக. அவனை பார்க்கும்போது உன்னோட முகத்தில் தோன்ற அந்த உணர்வு முகத்தில் கொண்டு வரணும். இதுதான் சீன். செய்ய முடியுமா என்றவனின் பார்வை அவளை உச்சி முதல் பாதம் வரைக்கும் தழுவி சென்றது. இது ஒரு மாதிரியான பார்வை. ரசனை கூடவே சற்று மோகம் கலந்து இன்னமும் என்னென்னவோ அவனுடைய கண்களில் இருந்தது. பொதுவாகவே அகலிகாவிற்கு இப்படி பார்ப்பவர்களை சுத்தமாக பிடிக்காது. இன்றைக்கு அக்னிதேவின் பார்வை வேறு விதமாகத்தான் இருந்தது. அதுவே அவளை ஒரு மாதிரியாக பதட்டமடைய வைத்திருந்தது. நிச்சயமாக அவளின் மேல் எப்போதுமே நல்ல அபிப்பிராயம் அவளுக்கு கிடையாது. தெரிந்துமே இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இப்படித்தான். அந்த நிமிடம் யோசித்தாள். என்ன ஆச்சு? நடிக்க தெரியுமா தெரியாதா? வந்தது ஆடிஷனுக்கு தானே என கிண்டலாக கேட்டபடி தன்னுடைய ஃபேண்ட் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து அருகில் இருந்த சாயிடம் லைட்டரைக்காக கையை நீட்டினான். கை நீட்டிய அடுத்த நிமிடமே கையில் லைட்டர் இருக்க ஸ்டைலாக பற்ற வைத்தவன் அப்படியே அவளை நின்று நிதானமாக பார்க்க அவளுக்குத்தான் உள்ளுக்குள் சுறுசுறுவென கோபம் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டிருந்தது. கடைசி வரைக்கும் நடிக்கப் போவதில்லை போல இருக்கு. அப்படின்னா ஒன்று செய், நிச்சயமாக ஹீரோயின் ரோலுக்கு ஒன்றை செலக்ட் செய்ய முடியாது, ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம். சாய் அந்த ட்ரெஸ்ஸை கூட என நீட்ட ஏற்கனவே வேறு ஒரு உதவி டைரக்டர் ஓடி வந்து கேட்ட உடையை கையில் கொடுத்தபடி சென்றான். இதை போட்டுட்டு வந்து முன்னாடி நில்லு சொன்னவன் சற்றும் யோசிக்காமல் அகலிகாவின் முகத்திற்கு நேராக உடையை வீச, தன்னுடைய முகத்திற்கு நேராக வந்த உடையை சட்டென கைகளில் கேட்ச் பிடித்தாள் அகலிகா. ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த பக்கம் இருக்குது, இதை போட்டுட்டு வந்து கேமரா முன்னாடி நில்லு. கேமராவுக்கு நீ போட்டிருக்கிற உடை ஷூட்டபிளாக இருந்தால் அந்த கேரக்டருக்கு நீ தான் நடிக்க போகிற. அக்னிதேவின் பேச்சு, பார்வை எதுவுமே அகலிகாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவனை சற்று எரிச்சலுடன் பார்த்தபடியே உடையை பிரித்து பார்த்தாள். அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்விம்மிங் சூட் உடை போல இருந்தது. குட்டியாக ஒரு டவுசர், மேலே வயிறு வரைக்கும் அப்பட்டமாக தெரியக்கூடிய சின்ன பனியன், அவ்வளவுதான் மொத்த உடையுமே. அதை பார்த்தவளுக்கு கோபம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. சட்டென்று யோசிக்காமல் திரும்ப அக்னிதேவின் முகத்திலேயே தூக்கி வீசியிருந்தாள். என்ன இது? இதுதான் ட்ரெஸ்ஸா? இதை போட்டுட்டு நான் இத்தனை பேர் முன்னாடி வந்து நிற்கணுமா? நீங்கள் எடுக்கிறதுக்கு பேரெல்லாம் சினிமாவா என்ன? ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ரோல் சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ரெஸ் கொடுத்தா நல்லாவா இருக்குது? கோபமாக கேட்டிருந்தாள். அந்த கோபமான முகத்தில் உணர்வுகளைத்தான் அப்போது பார்த்து கொண்டிருந்தான். மூக்கு விடைக்க கன்னங்கள் சிவந்து போய் உதடுகள் இரண்டும் துடித்து கொண்டிருக்க, அகலிகா கூறியதை கேட்டபோது இவனுக்கு சிரிப்பு வந்தது. பெரிய இவ மாதிரி இத்தனை பேசுகிற, என்னோட படம் எப்படி இருக்கும்னு தெரியும் தானே? நீ தேட்டரில் பார்த்தது இல்லையா?
அப்புறமா இங்கே வந்து இப்படி பேசுகிற, இங்கே வந்தால் இது போல் நடிக்க தயார் என்று தானே அர்த்தம். அப்புறம் இங்கே வந்துட்டு பெரிய இவ மாதிரி சீன் போடுற. இங்கே வந்தது என் தப்பு தான், வந்திருக்கக்கூடாது. யார் உன்னை எல்லாம் நடிக்க வேணாம் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த துணியை கழட்டிட்டு நின்றுனா நிற்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறது, புரியுதா? பேச்சு வேறு திசைக்கு செல்வதை உணர்ந்த சாய் வேகமாக அக்னிதேவிற்கு அருகே வந்து, சார் ப்ளீஸ் என்று இவனுக்கு அருகே வந்து நின்றிருந்தான். சீ, இவ்வளவு கேவலமாக பேசுவீங்க? பொண்ணுன்னு பார்க்காம இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்களே. உங்களுக்கு எல்லாம் கூட பிறந்தவங்க அம்மானு யாரும் கிடையாதா? அவங்களும் பொண்ணுங்க தானே. நல்ல கேள்வி, ஆனால் கேட்டது தப்பான ஆள்கிட்ட. எனக்கு பொண்ணுங்களை சுத்தமாக பிடிக்காது. உடனே உன்னோட தாய் பொண்ணு இல்லையான்னு கேட்டுடாத. நான் இன்றைக்கு இப்படி இருக்க காரணமே என்னோட தாயால் தான். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது இப்படித்தான் குணம் இருக்கும்னு கெஸ் பண்ணி இருந்தும் கூட இங்கே வந்தது என்னோட தப்பு தான். ஸோ வாட்? பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? நீ கிளம்பலாம். நிச்சயமாக இனி உனக்கு இங்கே எப்போதும் வாய்ப்பு கிடைக்காது. உன்கிட்ட இது போல் ஒரு வாய்ப்பு வாங்கி நான் நடிக்கிறதுக்கு பதிலாக எப்போவுமே நடிக்காமல் இருக்கலாம். அதுதான் எனக்கு நல்லது. புறப்பட சொன்னேன். இனிமேல் பேச தேவையில்லை. உன்னை போல் 100 பொண்ணுங்களை பார்த்தாச்சு. ஒரு நாள் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு முன்னாடி வந்து நிற்கிற எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்குறேன். அது மாதிரி தான் நீயும் ஒரு நாள் என் முன்னாடி வந்து நிற்ப. எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு. அது மாதிரியான சம்பவம் எப்போவுமே நடக்காது. குட் பை சொல்லிவிட்டு நகர வெளியே போ என்பது போல கையை காட்டியபடி நின்றிருந்தான் அக்னி தேவ். அங்கிருந்த யாருக்குமே இருவருக்கும் நடுவே நடந்த சண்டை தெரியவில்லை. தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்சியை விளக்குவதாகத்தான் தோன்றியது. அவள் பதிலுக்கு பேசுவது போல இருந்தது. ஆனால் அருகில் நின்றிருந்த சாயிற்கு எல்லாமே கேட்டது. அவன்தான் சற்று பதட்டமாக காணப்பட்டான். பிடிவாதமாக வரமாட்டேன் என்று இருந்தவளை தான் தானே அழைத்து வந்தது. இவன் எதிர்பார்த்தது என்னவோ வேறுதான். எப்போதுமே ஆடிஷன் வரைக்கும் அக்னிதேவ் வந்து கலந்து கொண்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவன் வரமாட்டான் என உறுதியாக நம்பினான். செலக்ட் செய்த பிறகு அவனிடம் காட்டி நடிக்க வைத்து கொள்ளலாம். இப்படித்தான் அவன் யோசித்தது. நிச்சயமாக ஹீரோயினுக்கு தோழியான கேரக்டருக்கு தான் சாயும் மனதில் நினைத்து வைத்திருந்தது. அந்த கேரக்டருக்கு சரியாக அகலிகா பொருத்தமாக இருப்பாள். ஏனென்றால் முழுக்க முழுக்க கதை நகர்வது அவளுடைய தோழியின் கேரக்டரில்தான். அதற்கு பொருத்தமாக சரியாக நடிப்பாள் என்று முடிவு செய்துதான் இவளை அழைத்திருந்தது. உடையெடுத்து நீட்டியது கூட அக்னிதேவ் வேண்டுமென்றே தான். அவனுடைய ஸ்கிரிப்டில் இதுபோல ஒரு உடை நிச்சயமாக ஹீரோயினின் தோழிக்கு கொடுக்க போவது இல்லை. வேண்டுமென்று தான் அதுபோல ஒரு உடையை எடுத்து நீட்டியது. அது என்ன? ஒரு பார்வையில் அந்த பெண் என்னை வசீகரிப்பதா? இப்படி நினைத்துதான் அவளிடம் பேச்சு கொடுத்ததும் கூட. ஆனால் இங்கே நிலைமை கைமீறி சென்றிருந்தது. கோபத்தோடு அக்னிதேவின் முகத்தில் முறைத்து பார்த்தபடியே வெளியேறினாள் அகலிகா. நிகழ்காலம் மோதலோடு தொடங்கி இருக்க எதிர்காலம் அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறதோ. போதைக்கணமே தொடரும். போதைக்கணமே அத்தியாயம் 5. அகலிகா சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அக்னிதேவும் கூட அங்கிருந்து புறப்பட்டிருந்தான். சாய், எல்லாத்தையும் நீயே பார்த்து முடிச்சுட்டு வா. ஹீரோயின் ஹீரோ தேர்வை மட்டும் நான் கவனிச்சுக்கிறேன். எடுத்த வீடியோவை கொண்டு வந்து காட்டு, நானும் கிளம்புறேன். சற்று கோபமாகத்தான் அக்னிதேவ் கூட புறப்பட்டிருந்தான். நேராக தன்னுடைய வீட்டிற்கு சென்றவன் முதலில் எடுத்து பார்த்தது தன்னுடைய பர்சில் உள்ள புகைப்படத்தை தான். முதல் பக்கத்தில் தாய் தந்தையர் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருக்க கோபமெல்லாம் தன் தாயாரின் முகத்தை பார்த்தபோது இவனது முகத்தில் கோபம் கொப்பளித்தது. இந்த கோபம் இன்று நேற்று வந்ததில்லை. இவனுடைய 10வது வயதில் இருந்தே சுழற்றி அடித்து கொண்டிருப்பது. இந்த நிமிடம் வரையிலுமே ஒதுக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். இது கோபம் இவனுடைய இறப்பு வரையிலுமே தொடர்ந்து கொண்டிருக்குமோ? மாசுமுறை இல்லாத, குற்றம் சுமத்த முடியாத சாந்தமான முகத்தை கொண்டவர்தான் அக்னிதேவியின் தாயாருடைய தோற்றம். பெயர் திவ்யஸ்ரீ. ஒரு காலகட்டத்தில் மொழி தெரியாதவர்கள் கூட ரசித்து பார்க்கக்கூடிய பெண்மணி. நல்ல அழகி, நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரி, நிறைய பேருக்கு அன்றைய கனவு கன்னி, இளம் நடிகை. அறிமுகமான முதல் படத்திலிருந்து அத்தனை பிரபலம். நிற்பது நடப்பது என எல்லாராலுமே ஒரு கட்டத்தில் கவனிக்கப்பட்டவர். நடித்தது என்னவோ அதிக படங்கள் கிடையாது, 5 படங்கள்தான் என்றாலும் கூட அவளது பெயரை அந்த காலகட்டத்தில் இருந்த இளம் வயதினர் இன்னமும் நினைவு கூறுவார்கள். நிறைய பேர் அவளுடைய பெயரை தன்னுடைய நெஞ்சிலும் கையிலும் பச்சை குத்தி கொள்ளும் அளவிற்கு பிரபலம். தன்னுடைய குழந்தைகளுக்கு இவளின் நினைவாக நிறைய பேர் இவளுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நட்சத்திரம். எந்த அளவிற்கு உயரத்தில் வைத்து கொண்டாடப்பட்டாலோ அதே அளவிற்கு சட்டென எரிந்து மறைந்து போன நட்சத்திரம் அவள்.
திவ்யஸ்ரீ வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அவசரம்தான். எவ்வளவு வேகமாக முன்னேறினாலோ அதே வேகத்தில் படம் நடிப்பதிலிருந்து முழுவதுமாக விலகியிருந்தாள். பிரபல ஓவிய கலைஞரை திருமணம் செய்து கொண்டவள் மொத்தமாக இல்வாழ்க்கையில் இணைந்து நடைபோட அவர்களின் வாழ்க்கைக்கு பரிசாக பிறந்தவன்தான் இந்த அக்னிதேவ். இவனுடைய 3 வயது வரைக்கும் அழகான நினைவுகள் மட்டும்தான் பசுமையாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு எதுவுமே இவன் ஆசைப்பட்டது போல இல்லை. இத்தனைக்கும் காரணம் தன் தாயார்தான் என்று இன்று வரையிலும் நம்பிக்கொண்டிருக்கிறான். திவ்யஸ்ரீ கூட அதன் பிறகு நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ்ந்திருக்கவில்லை. ஒரு விமான பயணம் திவ்யாவின் வாழ்க்கையையே அடியோடு மாற்றியிருந்தது. புறப்பட்டு சென்றவள் திரும்பி வரவே இல்லை. நடுவானத்திலேயே விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்திருந்தார். இன்றைக்கும் கூட அதற்கு பிறகு நடந்த சம்பவம் இவனுக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. கூடவே இருந்த தாயார் இனி இல்லை. தந்தை இவனை நீண்ட நாட்களாகவே கவனிப்பது இல்லை. 2 நாட்கள் நடந்தது எதுவுமே புரியவில்லை. அன்றைய நிலையில் இவனுடைய சிறு அறிவுக்கு எட்டியது என்னவென்றால், தாயாருக்கும் தந்தைக்கும் நீண்ட நாட்களாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. தந்தைக்கு தாயை சுத்தமாக பிடிக்கவில்லை. அதற்கு காரணம் தாயார்தான் என்று அவனுக்கு தோன்றியது. நினைவில் தங்கியிருந்தது எல்லாமே தாய் தந்தை இருவரும் சண்டையிட்டு கொண்டது மட்டும்தான். தந்தை ஆரம்பத்தில் நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் நாட்பட மதுவுக்கு அடிமையானது தெரிய வந்தது. குடித்துவிட்டு வரும்போதெல்லாம் தாயாரிடம் சண்டையிடுவதை வழக்கத்தில் வைத்திருந்தார். தாயார் மேல் எந்த குறை சொல்கிறார் என்று இவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. ஆனால் மறுபடியும் தாயார் நடிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டும் நன்றாக தெரிந்தது. ஒவ்வொரு முறையும் மறுபடியும் நடிக்க செல்கிறேன் என்று கேட்பதும் அதற்கு போகக்கூடாது என சண்டையிடுவதும் வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு கட்டத்தில் பிடிவாதமாக தாயார் புறப்பட்டு சென்ற அன்றைக்கு தான் அந்த விபத்து நடந்தது. விபத்துக்கு பிறகு தந்தை இவனை காண இவர்கள் இருந்த வீட்டிற்கு வரவில்லை. இவர்கள் இருந்த சொந்த வீடு எனும் நிலையில் தங்குவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் அவனுக்காக தேவைகளை கவனித்து அங்கே யாருமே இல்லை. ஏற்கனவே அடிக்கடி சண்டையிடுகிறார்கள் என்று நிறைய வேலையாட்கள் மாறிக்கொண்டே இருந்தனர். அந்த கடைசி நாட்களில் வேலைக்கு என வீட்டில் யாருமே இருக்கவில்லை. 2 நாட்கள் பசியோடு சோர்வாக இருந்தவனுக்கு அமிர்தம் போல ஒரு உறவு புதியதாக கை கொடுத்தது. அதற்கு பிறகு எல்லாமே மாறியிருந்தது. விஜய பூபதி அவனுடைய தாத்தா. தாய் தந்தையர் இருவருடைய திருமணத்திற்கு பிறகு மகனின் உறவை மொத்தமாக துண்டித்து தன்னுடைய சொந்த ஊரில் வாழ்ந்து வந்தவர். தாயார் இறந்த பிறகு இவர்களுடைய வீட்டிற்கு வந்திருந்தார். தந்தை எங்கே சென்றார் என்று தெரியாத நிலையில் தனியாக நின்றவனை தன்னோடு அரவணைத்து கொண்டார். ஏனோ விஜய பூபதிக்கு அக்னிதேவின் தாயாரை சுத்தமாக பிடிக்கவில்லை. அதன் பிரதிபலிப்பு அவனை அழைத்து கொண்டு சென்ற நாட்களில் இருந்து தாயாரின் மேல், குறிப்பாக பெண்களின் மேல் நல்ல அபிப்பிராயத்தை இவனது மனதில் விதைக்கவில்லை. கேட்டு கேட்டு வளர்ந்ததாலோ என்னவோ இவனுடைய கல்லூரி படிப்பிற்கு என வெளிநாட்டுக்கு சென்றபோது அவனுடைய மனநிலை முற்றிலுமாக மாறியிருந்தது. வெளிநாட்டு வாழ்க்கை கூடவே ஆண் பெண் உறவு எல்லாமே இவனுக்கு பெண்களின் மேல் வேறு பிம்பத்தை தான் தோற்றுவித்திருந்தது. அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறியிருந்தது. ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்தது இந்த ஃபீல்டு. அதில் இவனுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பெண்கள் விஷயத்தில் இவனுடைய கண்ணோட்டம் முற்றிலுமாகவே மாறியிருந்தது. தேவைக்கு மட்டுமே உபயோகப்படுத்திக் கொள்வது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே எளிதாக பணத்தை கொடுத்து வெளியேற முடிந்தது. ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் இவனாக ஒரு நியாயம் கற்பித்து கொள்வான். இத்தனைக்கும் தன்னுடைய தாயார்தான் காரணம். அவருடைய ஒழுக்கமின்மையே தன்னை இப்படி வழி நடத்துகிறது. இன்றைக்கு கூட இப்படிதான் யோசித்தான். சட்டென இயல்புக்கு வந்திருந்தான் அக்னிதேவ். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று தாய் தந்தையரை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறான். அதுவும் யாரால்? அவனது ப்ராஜெக்டில் வேலை செய்வதற்காக ஆடிஷனுக்கு வந்த ஒரு பெண்ணால். வேகமாக பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு அருகே சென்று புகைப்பிடிக்க ஆரம்பித்தான். இப்போதும் அகலிகாவின் முகமே அவனை பின்தொடர்ந்தது. ஏதோ ஒரு வகையில் பழைய நினைவுகளை மறந்துவிட்டதாக நினைத்து கொண்டு சுற்றி கொண்டிருந்தவனுக்கு சின்ன ஒரு கேள்வியால் அதை தூண்டிவிட்டது. மனதை சுட்டது. மனதை மட்டுமல்ல, கையில் இருந்த சிகரெட் கூட அந்த நொடி அவனை சுட்டிருந்தது. கோபத்தோடு புறப்பட்டவள் சற்று நேரத்தில் எல்லாம் அதை மறந்திருந்தால் வேறு ஒரு விளம்பரப்படத்திற்கு அழைத்து இருக்க அதை சற்று மறக்கவும் முடிந்தது அகலிகாவால். வேறு ஒரு ஆடிஷனை கூட சென்று கலந்து கொண்டு வந்திருந்தால் சற்றும் எதிர்பாராத வகையில் அந்த ஆடிஷனில் தேர்வாகி இருக்கிறாள் என்று கூற உண்மையிலேயே சற்று நிம்மதியோடு காணப்பட்டாள். அட்வான்ஸ் பணம் பற்றி பேசும்போது தன்னுடைய பிரச்சனையை பாதி குறைந்துவிடும், தன்னுடைய தம்பிக்கு சரியாகிவிடும், இப்படித்தான் அந்த நிமிடம் நினைத்தது. தேர்வாகி இருக்கிறாள் என்று சொன்னவர்கள் அதன் பிறகு இவளை தொடர்பு கொள்ளவில்லை. வீட்டில் இவளுடைய தந்தையின் நிலை வேறாக இருந்தது. ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவனுக்கு தற்போது காய்ச்சல் விட்டு விட்டு அடித்து கொண்டிருந்தது.
இன்னும் கூட சற்று அதிகமாக உடல் சூடாக இருப்பது போல தோன்ற அவனை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் புறப்பட்டு கொண்டிருந்தார். சாய் அங்கிருந்து வந்த அன்றைக்கு இரவு இவளை பார்த்து பேசியிருந்தான். சாரி அகலிகா, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல. பொதுவாக ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு எப்போவுமே சார் வந்தது கிடையாது. இன்றைக்கு வந்தது தான் முறை. பரவாயில்ல விடுங்க சார், நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு தான் கில்ட்டியாக இருக்குது, கூப்பிட்டுட்டு வந்து கடைசியில் வாய்ப்பு கொடுக்க முடியலை அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் சாய்? இதில் உங்கள் தப்போ என்னோட தப்போ எதுவுமே கிடையாது. உண்மைதான், இது சைடு கேரக்டர் தான். நீ சார்கிட்ட பேச வேண்டிய வாய்ப்பு கூட வராது அப்படின்னு நினச்சேன். எல்லா நேரமும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் இருக்க மாட்டாங்க. சில முக்கியமான சீன் எடுக்கிறப்ப மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. பிறகு மேக்சிமம் உதவி டைரக்டர்கள் தான் எல்லாமே செய்கிறது. ஃபைனலி ஒரு பார்வைக்கு எல்லாத்தையுமே சார் சரி பண்ணிடுவார். முக்கியமாக எந்தெந்த சீன் முக்கியம்னு தோணுதோ அந்த சீன் எடுக்கும்போது மட்டும்தான் செட்டுக்குள்ளேயே வருவாங்க. மிச்சமெல்லாம் நாங்கள் அப்பப்போ எடுத்து கொண்டு போய் காட்டுறது தான். கேட்க ரொம்ப நல்லா இருக்குது சாய். இப்படி தான் தொடர்ந்து மூவிஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? மற்றவங்களோட உழைப்பில் தன்னோட பெயரை போட்டுக்கொள்வது. அப்படி இல்லை அகலிகா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் செய்ய வேண்டிய வேலைகள் கூட கொஞ்சம் அதிகம்தான். எல்லா வேலையையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தலைக்கு மேலே தூக்கி போட்டால் அவனுக்கு அடுத்த 3 மாதத்தில் பைத்தியம் பிடிச்சிடும். அந்த அளவிற்கு வேலை நிறைய இருக்கும். பிரித்து கொடுத்தா மட்டும்தான் சரியாக வேலை நடக்கும். சாருக்கு அது ரொம்ப நல்லா வருது. நான் அதை தான் சொல்லுவேன். என்ன சொன்னாலும் உங்கள் சாரை நீங்கள் விட்டு கொடுக்க போகிறது இல்லை. அப்புறம் என்ன, விடுங்க. இந்த பேச்சு தேவையில்லை. எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லாமல் தான் அந்த ஆடிஷனுக்கு வந்தேன். ரிஜெக்ட் ஆனது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் எப்போவுமே ஃபீல் பண்ண மாட்டேன். புரியுது அகலிகா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ நிறைய டேலண்டான ஒரு பொண்ணு. நிச்சயமாக உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமாக நீ பெரிய அளவுக்கு வருவ. எனக்கு அப்படியெல்லாம் ஆசை எதுவும் கிடையாது சார். இப்போதைக்கு இவனுக்கு மருத்துவ உதவி கிடைச்சா போதும். அதற்கான அளவு பணம் கிடைச்சா கூட போதும். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஜெயிச்சு பணம் சம்பாதிச்சு பெரிய அளவில் உயரத்துக்கு போகிற ஆசையெல்லாம் எனக்கு எப்போவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபீல்டு எனக்கு அவ்வளவா பிடிக்கலை. ஒருவேளை அப்பா இதில் ஜெயிச்சிருந்தா எனக்கு ஆசை வந்திருக்குமோ என்னவோ. இந்த பேச்சே தப்பானது அகலிகா. இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் முக்கியமில்லை, அதிர்ஷ்டமும் வேணும். இப்போ சொன்னீங்களே, இது 100க்கு 100 சரியான வார்த்தை சாய். ஏன்னா இந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட மேலே வர முடியாது. படம் நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பிரபலமாகி ஓரளவுக்கு நல்ல வசூலை கொடுத்தா மட்டும்தான் அடுத்ததாக நம்மளை ஏறெடுத்து பார்ப்பாங்க. இங்கே நடிகர்களோட நிலைமை மட்டுமல்ல, உதவி டைரக்டர், பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே இதுதான். அடுத்தது பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓரளவுக்கு சினிமா பேக்ரவுண்டு இல்லாமல் புதுசாக உள்ளே வந்தால் அவங்கள மேலே வர என்றைக்குமே விடமாட்டாங்க. பெரிய போராட்டமே போராடி தான் வரணும். அப்படி பார்க்க போனால் உங்கள் சார் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான். எந்த ஒரு சினிமா பின்பலமும் இல்லாமல் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாருன்னா அவருக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது. அதை எப்பவும் சொல்லுவேன். எது எப்படியோ சாய், இனிமே இதை பற்றி பேச வேண்டாம். நான் வேறு பக்கம் ஆடிஷன் போயிட்டுருக்கிறேன். ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சாயை தேற்றுவதற்காகவே அப்படி பேசி அனுப்பி வைத்திருந்தாள் அகலிகா. வழக்கம் போலவே இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு தம்பியை அழைத்து சென்றிருந்தாள். தற்போது தம்பியின் நிலை சற்று பயப்படும் நிலையில்தான் இருந்தது. ஏற்கனவே டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கின்ற உடம்பு, கூடவே தற்போது சேர்ந்து கொண்டிருக்கின்ற காய்ச்சல். சில நாட்களுக்கு மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் என கூறியிருக்க தற்போது வரவேற்பறையில் காத்திருந்தாள். அங்கே ஹாஸ்பிட்டலில் சென்று அமர்ந்த பிறகுதான் வேறு ஒரு இடத்திலிருந்து இவளுக்கு அழைப்பு வந்திருந்தது. அகலிகா தானே, நீங்கள் ஆடிஷன் கலந்து கொண்டு இருந்தீங்க இல்லையா? நாங்கள் கூட ஒப்பந்தம் போடுவதாக சொல்லியிருந்தோம். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணணும், ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா என்று அழைத்து இருக்க அந்த நிமிடம் மகிழ்ச்சி மட்டுமே இவளை குடிகொண்டது. சரியா, நான் இன்னும் 1 மணி நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் சார். ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க என்று சொன்னவள் வேகமாக தந்தைக்கு ஃபோன் எடுத்து பேசினாள். தம்பி கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்ப்பா, எனக்கு வெளியே வேலை வந்திருக்கு. 1 மணி நேரத்தில் திரும்ப வந்துடுவேன். வந்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். பரவாயில்லம்மா, இப்போ நான் புறப்பட்டு வரேன் என்று கூற தந்தைக்காக காத்திருந்தாள். தந்தை வந்த உடனேயே அகலிகா புறப்பட்டு இருந்தால் அங்கே ஆஃபீஸிற்கு சென்றவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. படத்திற்காக ஒப்பந்தம் என சில பேப்பர்களை நீட்டியவர்கள், படிச்சுட்டு சைன் போடுங்க அகலிகா, எங்கள் ப்ரொடியூசர் உங்களை தான் ஹீரோயினாக நடிக்க வைக்கணும்னு பிடிவாதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களோட ஷார்ட் ஃபிலிம் விளம்பர படங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறார். இனி உங்களுக்கு ஏறுமுகம்தான். அட்வான்ஸாக 10,000 ரூபாய் இப்போது தரோம். ஷூட்டிங் தொடங்கிய உடனேயே முதல் பேமெண்ட்டில் உன்னோட அக்கௌண்ட்டில் போட்டுடுவோம் என்று சொல்ல அவளுக்கு அத்தனை மகிழ்ச்சி. அட்வான்ஸாக கொடுத்த பணத்தை
மிகுந்த மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு புறப்பட்டாள் அகலிகா. பணத்தை கையில் வாங்கிய நொடி அவளுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளுமே மறைந்து விட்டதாக தோன்றியது. இவளுடைய மகிழ்ச்சி நிலைக்குமா? பொம்மலாட்டத்தின் கயிறு இறைவனின் கைகளில் இருக்க அவனுடைய அசைவிற்கு ஏற்றது போலத்தானே நாமும் ஆட வேண்டும். இதோ அவனுடைய ஆட்டம் தொடங்கிவிட்டது. போதைக்கிழமை அத்தியாயம் 6. எதிர்பார்ப்புகள் எப்போதுமே ஏமாற்றத்தில்தான் முடியுமா? இல்லாதவர்களின் ஆசை எப்போதுமே கனவாகத்தான் முடிய வேண்டுமா? அவர்களுக்கு என்று எந்த வித நியாயமான ஆசைகளும் கனவுகளும் இருக்கக்கூடாதா? எல்லாமே சரியாகிவிடும், சரியாக நடக்கிறது என்றுதானே நினைத்தாள். நடந்த எதையுமே நம்ப முடியாமல் அமர்ந்திருந்தாள் அகலிகா. தற்போது படைத்த இறைவனின் மேல் அத்தனை கோபம் வந்தது. 2 நாட்களில் எல்லாமே தலைகீழாக மாறியிருந்தது. முதலாக 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கும்போது இருந்த சந்தோஷம் தற்போது துளி கூட இல்லை. எல்லாம் சரியாகிவிட்டது என்று கனவில் பறந்தபடிதான் அன்றைக்கு வந்தது. ஆனால் அடுத்த 2 நாட்களுக்குள் இப்படி ஆகிவிடும் என கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. தம்பியை ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்து வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது மறுக்க எதுவும் தோன்றவில்லை. நன்றாக தேறி விட்டான் என்றால் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டு அடுத்த 10 நாட்களில் மறுபடியும் அழைத்து வர வேண்டும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அவனுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்துவிட வேண்டும். இப்படியான முடிவோடு வந்தவளுக்கு 2 நாட்களில் இப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்படும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பணத்தை வாங்கிவிட்டு வந்தவள் தந்தையிடம் விவரத்தை சொல்லிவிட்டு தம்பியோடு கூடவே தங்கியிருந்தாள். அன்றைக்கு பெரியதாக எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் தம்பிக்கு சற்று அதிகமாக உடல் நிலை சரியில்லாமல் போக வேகமாக அவனை ஐசியு வார்டுக்கு மாற்றியிருந்தனர். இரத்தத்தில் நிறைய கிருமி தொற்று இருப்பதாக கூறி அவனுடைய அவசர சிகிச்சையை தொடங்கியிருந்தனர். மெல்ல மெல்ல சுயநினைவை இழக்க ஆரம்பித்திருந்தான். அடுத்த நிமிடத்திலிருந்து ஐசியு வாசலிலேயே காத்திருந்தாள். இவள் மட்டுமல்ல, இவருடைய தந்தையும் சேர்ந்து. சிறுவயது எப்படியும் சரியாகிவிடும், ஒரு சில நாட்கள் இது போல சில நேரங்களில் வருவது தானே. இப்படித்தான் எதிர்பார்த்து இருக்க யாருமே எதிர்பாராத வகையில் அகலிகாவின் தம்பி அனைவரையும் ஏமாற்றிவிட்டு இவ்வுலகத்தை விட்டு சென்றிருந்தான். செய்தி சொன்ன நொடியிலிருந்து அதிர்ச்சியில் அப்படியே திகைத்து அந்த ஹாஸ்பிட்டலில் வரவேற்பு அறையில் அமர்ந்து இருந்தாள். கண்கள் சிவந்திருக்க அவனையும் அறியாமல் கண்ணீர் சரசரவென வழிந்து கொண்டிருந்தது. சிறுவயதிலிருந்து அவனோடு விளையாண்டது, அவனை பத்திரமாக பார்த்து கொண்டது என எல்லாமே வரிசையாக நினைவுக்கு வந்தது. இதோ சில நாட்களுக்கு முன்பு கூட சற்று மகிழ்ச்சியாகத்தான் இவளிடம் பேசினான். இத்தனை நாட்கள் இல்லாமல் முதல் முறையாக சண்டையிடாமல் பேசியது கூட அப்போதுதான். எனக்காக விடாமல் ஆடிஷன் போய்கிட்டு இருக்கிறையா? இன்றைக்கு சாய் சார் இங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க. எல்லாமே எனக்காகவா? இதென்ன கேள்விடா? எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தானே. உனக்காகத்தானே நான் பார்த்தாகணும். உனக்கு என் மேலே கோபமே வரலையாக்கா? நான் உன்னை எவ்வளவு மோசமாக நிறைய நேரம் பேசியிருக்கிறேன். எனக்கு எப்படி உன் மேலே கோபம் வரும்? நீ என்னோட தம்பிடா. தம்பி என்று சொல்வதை விடவும் எனக்கு நீ ஒரு குழந்தை. இப்போவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முதல்ல உன்னை கையில் தூக்கின அந்த தருணம் பசுமையாக அப்படியே இருக்குது. உன்னோட ஒவ்வொரு வளர்ச்சியையுமே நான் நேரில் பார்த்துருக்குறேன். அப்பா உன் கூட இருந்த நேரத்தை விடவும் நான் உன் கூட இருந்த நேரம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது எனக்கு தெரியும்க்கா. நீ என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. நல்லது கிட்டது எல்லாத்தையுமே சொன்னேன். ஆனால் எனக்கு தான் எதுவும் புரியல போல இருக்குது. நானே தேடிக்கொண்டது தானே இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து இழுத்துட்டு இருக்குது. உன்னோட தப்பை எப்போ புரிஞ்சுக்கிட்டையோ அப்போவே எல்லாமே சரியாகிடும்டா. நீ எப்போ இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்போவே சீக்கிரமாக பழைய மாதிரி நீ மாறிடுவ. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. எல்லாம் சரியாகி நான் என்னக்கா செய்ய போகிறேன்? சில நேரம் யோசித்தா எனக்கு பயமாக இருக்குது. இதென்ன கேள்வி? ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்குன்னு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குதுடா. நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ. சரியான படிப்பு கிடையாது. எனக்கு உடம்பு சரியானா கூட எனக்கு யாருக்கா வேலை தருவாங்க? என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கும்போது எனக்கே பயமாக இருக்குதுக்கா. தேவையில்லாத எதையும் யோசிக்காதடா. இப்போதைக்கு நீ நல்ல மாதிரி வரணும், அதுதான் முக்கியம். இன்றைக்கு வேலைக்கு பஞ்சமா என்ன? நிறைய வேலை இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கலாம். ஏன்கா நீ பேச மாட்ட? எப்படி இருந்தாலும் நீ வருங்கால ஹீரோயினி இல்லையா? இந்த தமிழ் சினிமா உலகத்தையே உன் கைக்குள்ளே வைக்க போகிறவ. அதனால் நீ இப்படி தான் சொல்லுவ. அப்படியே தம்பி, சொன்னது அப்படியே நடக்குமா? அப்படி நடந்ததுன்னா நீ கவலையே படாத. என்னோட வலதுகை இடதுகை எல்லாமே நீ தான். கால் ஷீட் பார்க்குறதுலேருந்து அட்வான்ஸ் பணம் வாங்குற வரைக்கும் எல்லாமே உன்னோட வேலை தான். ஏன்க்கா எனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இந்த பணம் சம்மந்தப்பட்ட எந்த வேலையுமே நான் செய்கிறதா இல்லை. எனக்கு என் மேலேயே நிறைய பயமாக இருக்குதுக்கா. மறுபடியும் கையில் பணம் நிறைய வரும்போது பழைய மாதிரி என்னோடய மனசு மாறி தப்பான வழிக்கு போயிடுவேன்னு ஒன்று.
ஏன்டா இப்படி பேசுகிற? இத்தனை தூரம் கஷ்டப்பட்ட நீ மறுபடியும் அந்த பாதைக்கு போக மாட்டடா. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒரு சின்ன சறுக்கல். ஆனால் நீ தப்பானவன் கிடையாது. எனக்கு எப்போவுமே தெரியும். காய்ச்சலுக்கு முந்தைய நாள் இரவு இருவரும் பேசிக்கொண்டிருந்தது இப்போதும் பசுமையாக நினைவு வந்தது. ஆனால் இதெல்லாம் நடந்து முழுவதுமாக 4 நாட்கள் முடிவதற்குள்ளாகவே அவனுடைய வாழ்க்கை அஸ்தமித்திருந்தது. யாருக்காக இத்தனை நாள் போராடி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாளோ எல்லாமே இனி இல்லை என ஆகும்போது விரக்தியை தாண்டிய ஒரு மனநிலையில் அமர்ந்திருந்தாள். இனி யாருக்காக ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டும்? இனி பணம் சம்பாதித்துதான் என்ன சாதிக்கப் போகிறேன்? உயிருக்குயிரான தம்பியை விட்டாச்சு. ஒரே உறவு என்று இருந்தவன் அவன் மட்டும்தான். இப்படி ஏதேதோ நினைவுகள் அவளை துரத்தி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் எல்லாம் தலைமை மருத்துவர் இவளை அழைத்திருந்தார். கண்கள் சிவந்திருக்க என்ன பேசுவது என தெரியாமல் தலைமை மருத்துவர் இருந்த அறைக்குள் சென்றாள். தந்தையின் நிலையை வேறையாக இருந்தது. மொத்தமாக உடைந்து போய் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தார். ஏற்கனவே சற்று வயது அதிகம்தான். ஆனால் இன்றைக்கு நிலையில் இன்னமும் வயதானவராக சோர்ந்து போய் காணப்பட்டார். வாசலில் சென்று நின்றவள் அங்கிருந்த அட்டெண்டரிடம் விவரம் சொல்ல உடனே உள்ளே அனுப்பி வைத்தார். உட்காரு அகலிகா, இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப துடிப்பான பையன். சின்ன வயசு. ஆனால் சட்டுன்னு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. யாரை குறை சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. மருத்துவ உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இது போல் சம்பவங்கள் நடக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவர் பேச பேச கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு உடலை தந்துடுறோம். நீ தம்பியை எடுத்துகிட்டு போயிடலாம். கட்ட வேண்டிய பேமெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரிசப்ஷனில் பணம் கட்டிடு. அவ்வளவுதான். எனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. இட்ஸ் ஓகே டாக்டர். எனக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நாம் ஏதேதோ ஆசைப்படுறோம். ஆனால் கடவுளோட விருப்பம் வேறையாக தானே இருக்குது. இவ்வளவு சீக்கிரம் என்னோட தம்பியை அந்த கடவுள் அழைச்சிட்டு இருந்திருக்க வேணாம். ரொம்ப நாள் வரைக்கும் இந்த நினைவு என்ன தொடரத்தான் போகுது. உங்களோட அப்பாவை நல்ல விதமாக கவனிச்சுக்கோ அகலிகா. இனிமேல் அவருக்கு நீ தான் ஆதரவாக இருக்கணும். உடஞ்சி போக வேண்டாம். ஓகே டாக்டர் என்று சொன்னபடி வெளியேறினாள். சற்று நேரத்தில் எல்லாம் ஒருவர் கட்ட வேண்டிய பில் என ஒரு தொகையை தந்துவிட்டு செல்ல பில் தொகையை பார்த்தவளுக்கு தலை சுற்றியது. கிட்டத்தட்ட 80,000க்கும் மேல் பணம் கட்ட சொல்லி வந்திருந்தது. 3 நாட்கள் சிகிச்சை செய்தது, ரூம் வாடகை, இதையெல்லாம் தாண்டி நேற்றிலிருந்து ஐசியூ வார்டில் வைத்து பார்த்தது என தொகை சற்று அதிகமாகத்தான் இருந்தது. பார்க்கவும் என்ன செய்வது என தெரியாமல் அப்படியே திகைத்தபடி பில்லை பார்த்தபடி அமர்ந்திருந்தால் தற்சமயம் 10,000 ரூபாய் கையில் இருக்கிறது. அது இல்லாமல் இன்னமும் சிலரிடம் கேட்டால் கூட இன்னும் ஒரு 10,000 ரூபாய் அல்லது 20,000 வரைக்கும் மட்டுமே புரட்ட முடியும். மிச்ச தொகையை எப்படி கட்டி தம்பியின் உடலை எடுத்துச் செல்வது? சற்று திகைப்பாகத்தான் இருந்தது. திகைத்தபடி அப்படியே அமர்ந்திருந்தாள். அதே நேரத்தில் அக்னிதேவ் ஆடிஷனில் செலக்ட் செய்தவர்கள் அனைவரையும் அழைத்து 10 நாட்களுக்கு நடிப்பு பட்டறை போல நடத்த முடிவு செய்திருந்தான். எப்போதுமே கேமராவில் பதிவு செய்வதற்கு முன்பாக காட்சியை ஒரு முறைக்கு இருமுறை ஒத்திகை செய்துவிட்டு காட்சியை எடுப்பது இவனது வழக்கம். இப்போது செலக்ட் செய்தவர்களில் நிறைய பேர் புதியவர்கள் என்பதினால் 10 நாட்களுக்கு பயிற்சி பட்டறை போல செய்ய முடிவு செய்திருந்தான். திறமையான நடன கலைஞர்கள், நடிப்பை சிறப்பாக கற்றுக் கொடுக்கும் உதவி டைரக்டர்கள் என அனைவரையும் அனுப்பி இருக்க இன்று ஏனோ அங்கே நடக்கும் நடிப்பு பயிற்சியை பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று இவன் மனதிற்கு தோன்றியது. காலையிலேயே சாயிடம் வருவதாக சொல்லிவிட்டு இங்கே வந்து வேடிக்கை பார்க்க அமர்ந்திருந்தான். ஓரளவிற்கு வயதானவர்கள், துணை நடிகர்கள் என பலரும் தன்னுடைய திறமையை அழகாக காட்டினர். ஆனால் கதாநாயகியாக தேர்வு செய்திருந்த பெண்ணிற்கு சுத்தமாக நடிப்பு வரவில்லை. இவர்கள் ஒன்று சொன்னால் அவள் வேறு ஒன்று செய்து கொண்டிருந்தால். முகத்தில் சுத்தமாக எக்ஸ்பிரஷன் வரவில்லை. நடனமும் கூட அப்படித்தான். ஏதோ வடிவேலு மக்கள் சிரிப்பதற்காக கை கால்களை ஆட்டுவது போல ஒரு புதுவிதமான நடனத்தை இவர்களுக்கு நடித்து காட்டு கொண்டிருந்தால். உண்மையிலேயே அந்த நிமிடம் அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது. என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என 1/2 மணி நேரம் நின்று பார்த்தவனுக்கு அதற்கு மேல் அங்கே இருந்து வேடிக்கை பார்க்க முடியவில்லை. சாயை அழைத்து பேசினான். என்ன நடக்குது இங்கே? அந்த பொண்ணுக்கு சுத்தமாக நடிப்பு வரலை. சார், நீங்கள் தானே தேர்வு செஞ்சீங்க. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அந்த முகம்தான் வேணும்னு சொன்னீங்க. டேமிட், எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் தேர்வு செஞ்சேன்? அந்த பொண்ணு நடித்த கிளிப்பிங்ஸ் எதையாவது கொண்டு வந்து காட்டினியா என்ன? இல்லை சார், ஃபோட்டோவை மட்டும் பார்த்து அந்த பொண்ணு தான் ஹீரோயினாக நடிக்கணும்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அன்றைக்கு ஆடிஷனுக்கு இந்த பொண்ணு வந்திருந்தா. ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் ஃபோட்டோ மட்டும்தான் பிடிச்சோம். நடித்து எதுவும் காட்டலை. இப்போ என்ன தான் செய்யலாம்னு இருக்கிற? இந்த பொண்ணு வச்சுக்கிட்டு படம் எடுக்கவே முடியாது. இவளுக்கு சொல்லித்தரதுக்குள்ளே அவ்வளவுதான். ப்ரொடியூசர் நம்மளை காலி பண்ணிடுவார். 6 மாதத்தில் நம்ம காலியாகிடுவோம். அவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட்
போட்டுட்டு தான் பணமே கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற 4 மாதத்துக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுக்காட்டி அவ்வளவுதான், மொத்த நஷ்டமும் நம்ம தலையில் வந்து இறங்கிடும். இதெல்லாம் சரி வராது. என்ன சார் செய்யணும் சொல்லுங்க, அது மாதிரியே செஞ்சிடலாம். வேறு ஏதாவது பொண்ணோட ஃபோட்டோஸ் இருந்தால் வீடியோஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வா. புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன். முதல்ல அந்த பொண்ணை செட்டிலேருந்து அனுப்பி வை. பார்த்தா எரிச்சலாக வருது. சொல்லியபடியே பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தவன் வேகமாக வெளியேறினான். சற்று எரிச்சலாகத்தான் இருந்தது. நேராக தன்னுடைய வீட்டிற்கு சென்றவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. திரும்ப திரும்ப செட்டில் நடந்தது ஞாபகம் வந்து கொண்டிருந்தது. 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த ஆடிஷனில் நினைவும் தற்போது அவனுக்கு வந்தது. சற்றே திமிராக நக்கலாக இவனை ஏறிட்டு பார்த்த அந்த பெண். ஒருவேளை அந்த பெண்ணை கதாநாயகியாக செலக்ட் செய்து இருந்தால் சரியாக வந்திருக்குமோ? ஒரு மனம் இப்படி கூற இவனிடம் கேள்வி கேட்டது. ஆனால் அது ஒரு சில நொடிகள்தான். அடுத்த நிமிடமே அவளின் மேல் அவ்வளவு கோபம் அவனுக்குள் சுழற்றி அடித்தது. எவ்வளவு திமிரா பார்த்தா, எவ்வளவு அசால்ட்டா உன்னோட தாயார உன்னோட தங்கையா இருந்தா இப்படித்தான் பேசுவியான்னு கேட்டா. கோபம் என்னவோ முகம் தெரியாத சில நிமிடங்கள் பார்த்த அந்த பெண்ணின் மேல் திரும்பியது. கோபத்தின் விளைவு என்ன செய்வது என்று தெரியாமல் மறுபடியும் பாக்கெட்டில் கைவிட்டு தேட சிகரெட் பாக்கெட் ஏற்கனவே தீர்ந்திருந்தது. ஷிட் என்ற கோபத்தோடு சொல்லியவன் வேகமாக தன்னுடைய மாடி அறைக்கு சென்றான். மாடியில் பெரிய பெரிய 4 அறைகள் இருந்தாலுமே ஒரு அறை மட்டும் இவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. நேராக அந்த அறைக்குள் தஞ்சம் அடைந்திருந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு அங்கே செல்கிறான். அறைக்கு சென்றதுமே அவனுடைய மனது மெல்ல மெல்ல அமைதியடைய ஆரம்பித்தது. எப்போதெல்லாம் அடக்க முடியாத அளவிற்கு கோபம் வருகிறதோ அப்போது எல்லாமே தன்னுடைய மனதை மாற்றுவதற்காக அவ்வப்போது அங்கே வருபவன்தான். இது அடிக்கடி எல்லாம் நடக்காதது. ஆனால் இன்றைக்கு அந்த அறையை நாட வேண்டிய நிலையில் இருந்தான். அவன் நினைத்தது போலவே எதுவுமே நடக்கவில்லை. அவன் தேர்வு செய்திருந்த பெண் சிறப்பாக நடித்திருந்தால் ஒருவேளை அந்த அளவிற்கு கோபம் வந்திருக்காது. என்னவோ ஒரு பக்கம் தவறு நடக்க அந்த தவறு வேறு ஒரு புறமாக திரும்பி இருந்தது. காரணமே இல்லாமல் சில நிமிடங்களே வந்து சென்றிருந்தது. அந்த பெண்ணின் மேல் கோபம் திரும்பி இருந்தது. யோசிக்காமல் வழக்கமாக அமரும் இடத்தில் அமர்ந்தவன் அங்கிருந்த ஒவ்வொரு வண்ணங்களையும் எடுத்து வர்ணம் தீட்ட ஆரம்பித்தான். ஆம், அது ஒரு ஓவியம் வரைவதற்கான கூடம். இவனுடைய தந்தை புகழ்பெற்ற ஓவியர். அதனுடைய பிரதிபலிப்பு இவனிடமும் இருக்குமல்லவா? இவன் ஓவியம் வரைய முறைப்படி கற்றது இல்லை. எல்லாம் கண்களால் பார்த்தது மட்டுமே. என்ன நினைக்கிறானோ அதை அவ்வளவு வேகமாக வரைய இவனால் முடியும். இது இவனுடைய தனித்திறமை. இங்கே இதுவரைக்கும் யாரையுமே அழைத்து வந்தது கிடையாது. இங்கே வரைந்த ஓவியங்கள் கூட யாரிடமும் காட்டியது இல்லை. யாரெல்லாம் இவனுடைய மனதிற்குள் தோன்றுகிறார்களோ அவர்களுடைய உருவத்தை தத்ரூபமாக வரைந்து வைத்திருந்தான். இயற்கை காட்சிகளாகட்டும், வண்ண பறவைகளாகட்டும், வயல்வெளியாகட்டும் எல்லாமே அப்படியே தத்ரூபமாக இருக்கும். சில நடிகைகளை கூட பிடித்தவர்கள் என இவனுடைய மனதிற்கு தோன்றுபவர்களை வரைந்து வைத்திருந்தான். நிச்சயமாக இந்த தொகுப்பில் இன்றைய இளம் நடிகைகள் யாருமே இடம் பெற்றிருக்கவில்லை. எல்லாருமே சற்று வயதானவர்கள். ஏதோ ஒரு வகையில் இவனை இம்ப்ரெஸ் செய்தவர்கள். மாதுரி தீட்சித்தின் படம், ஸ்ரீதேவியின் படம், ஹேமமாலினி, இன்னும் ஹாலிவுட் நடிகைகள் சிலரது புகைப்படங்கள், பிடித்த டைரக்டர், இப்படி பலரையுமே அழகாக வரைந்து வைத்திருந்தான். இன்றைக்கு இருந்த குழப்பமான மனநிலையில் அந்த அறையில் தான் சென்று தஞ்சமடைந்திருந்தான். என்ன வரைகிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. வண்ணங்கள் ஒவ்வொன்றையும் தொலைத்து வர்ணம் தீட்ட ஆரம்பித்திருக்க நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அவனையும் அறியாமல் வரைய ஆரம்பித்ததாலோ என்னவோ அவனுடைய மனம் மிக மிக அமைதியாக ஆரம்பித்திருந்தது. எவ்வளவு நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தவனுக்கு தெரியாது. நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு வாராக நினைத்ததை வரைந்து முடித்திருந்தான். என்ன வரைகிறான் என்று கூட அவனது மூளைக்கு எட்டவில்லை. ஆனால் கைகள் தன்னை அறியாமல் சரசரவென கோடுகள் இழுத்து வேக வேகமாக உருவத்தை வரைந்து கொண்டிருந்தது. அப்போது அவனுடைய செல்பேசிக்கு அழைப்பு வந்தது. வேகமாக ஃபோனை எடுத்து பார்க்க அவனுடைய அசிஸ்டண்ட் சாய் இவனை அழைத்து கொண்டிருந்தான். சொல்லு, என்ன விஷயம், ஏன் இந்நேரத்துக்கு கூப்பிட்டு இருக்கிற என்று கேட்க, சார் நான் உங்ககிட்ட வந்து உங்களை பார்த்து பேசணும், நான் வீட்டுக்கு வரலாமா? இது என்ன கேள்வி, சின்ன பிள்ளைத்தனமா? நான் உங்ககிட்ட அப்படியே பழகி இருக்கிறேன். முக்கியமான விஷயமா என்ன? வா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எங்கேயும் போகலை. எவ்வளவு நேரம் ஆகும் நீ வர்றதுக்கு? காத்திருக்கிறேன். இன்னமும் 10 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி இருப்பேன் என்று சொன்னவன் சொன்னது போலவே 10 நிமிடத்தில் அவனுக்கு முன்பாக வந்து நின்றான். அவனுடைய சத்தம் கேட்கவும் மாடியில் இருந்த அறையை பூட்டிவிட்டு கைகளை சுத்தம் செய்தபடி படியிறங்கினான். என்ன வரைந்தான் என்பது அவனுடைய மூளைக்கு எட்டவில்லை. அதை பார்க்கும் எண்ணமும் தற்சமயம் இல்லை. இப்போது மனம் மிகவும் சமாதானமாகி இருந்தது. பழைய கோபம் இல்லை, அமைதி குடிக்கொண்டிருந்தது. சொல்லுடா, என்ன விஷயம், என்ன பேசணும்? அவ்வளவு அவசரமா? கேட்டபடியே படியிறங்கினான். இவனை பார்க்கவும் எழுந்து நின்ற சாய், ஒரு சின்ன உதவி வேணும் சார், ஒரு 40,000 ரூபாய் கடனாக வேணும், கொஞ்சம் அர்ஜென்ட் என்று கூற சற்று ஆச்சரியமாகத்தான் பார்த்தான்.
இவனுக்கு கீழ் வந்து சேர்ந்த நாளிலிருந்து இன்று வரைக்குமே பணத்தை கடனாக வாங்கியது கிடையாது. இதுதான் முதல் முறை. "என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? 2 நாளைக்கு முன்னாடி தானே சம்பள பணம் வாங்கிட்டு போன. ஊர்ல அம்மாவுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அவங்க நல்லா இருக்கிறாங்க தானே?" என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டான். பெண்களின் மேல் நல்ல அபிப்பிராயம் கிடையாது தான். பெண்களை கூட பிடிக்காது. ஆனால் சாயின் தாயாரின் சற்று பற்றுதல் உண்டு. பாரபட்சம் இல்லாத அன்பை சுற்றியிருப்பவர்களின் மேல் காட்டுபவர். சற்றே வெகுளித்தனமான குணம் அவருடையது. சாயின் தாயாரிடம் 2 முறை பேசியிருக்கிறான். எப்போதுமே சற்று அவரின் மேல் மரியாதை அதிகம். "அம்மா நல்லா இருக்கிறாங்க சார். அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இது வேற ஒரு பிரச்சனைக்காக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நடிகை தான். சின்ன சின்ன ரோலில் நடிக்கிறா. அவளோட தம்பி உடல்நல சரியில்லாமல் இறந்துட்டான். பணம் தேவை இருக்குது. அந்த பையனோட இறுதி காரியத்துக்கு பணம் பத்தலை. ஹாஸ்பிட்டலுக்கும் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட உதவி கேட்டாங்க. அதுதான் கேட்குறேன். எப்படியும் 10 நாளைக்குள்ளே நானே திருப்பி தந்துடுறேன். நடிகர் சங்கத்தில் கூட அவங்க உறுப்பினர் தான். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற? இந்த தகவல் எதுவும் வேண்டாம். உட்காரு, இதோ வரேன் என்று உள்ளே சென்றவன் சற்று நேரத்தில் எல்லாம் பணத்தை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினான். இந்தா, இந்த பணத்தை கொண்டு போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண சொல்லு. எனக்கு நீ சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்று பணத்தை கொடுக்க, வாங்கி பார்த்தவன், "சார், இதில் நிறைய பணம் இருக்கும் போல இருக்குதே. நான் 40,000 தான் கேட்டேன். அதில் ₹1,00,000 இருக்குது. அதை கொண்டு போய் உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடு. ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமல்ல, இறுதி காரியத்தையும் ரொம்ப சிறப்பாக செய்ய சொல்லு. மனுஷன் பிறக்கிறது ஒரு முறை தான். இறுதி காரியத்துக்கு கூட பணம் இல்லைன்னா சொல்லி கலங்கி நிற்கிறது எல்லாம் பெரிய கொடுமை. அதுபோல் ஒரு கொடுமை உன் ஃப்ரெண்டுக்கு வர வேண்டாம். இந்த பணத்தை நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். திருப்பியெல்லாம் தர வேண்டாம். கொடுத்துடு" என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அக்னிதேவின் குணம் எப்போதுமே சாயை வியப்புக்கு உள்ளாக்கும். இன்றும் கூட அப்படித்தான். சற்று ஆச்சரியமாகத்தான் பார்த்து வைத்தான் சாய்.